சூப்பர் டேஸ்டான ஹெல்த்தியான பீர்க்கங்காய் சட்னி எப்படி செய்யலாங்கிறத தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90s ஜெனா சேனல். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. பீர்க்கங்காய் சட்னி செய்கிறதுக்கு சின்ன சைஸ் பீர்க்கங்காயாக 2 பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா கழுவிட்டு அதோட ஓரங்களை கட் பண்ணிக்கலாம். இந்த பீர்க்கங்காயில் தோல்லையும் நிறைய சத்துக்கள் இருக்குது, அதனால் தோலை முழுமையாக நாம் எடுக்க வேண்டாம். சில இடங்களில் மட்டும் தோல் ரொம்ப கடினமான தோலாகவோ இல்லை பீர்க்கங்காய் கொஞ்சம் பழசானதாகவோ இருந்தால் நாம் தோலை எடுத்துக்கலாம். நான் இப்போது சில இடங்களில் மட்டும் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிற தோலை மட்டும் எடுத்துக்கிறேன். மற்றபடி நாம் தோலோடு சேர்த்தே நாம் சட்னி செஞ்சிடலாம். செரிமானத்தை சீராக்கிறதுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கும் கண் பார்வை மற்றும் சர்ம ஆரோக்கியத்திற்கும் இது ரொம்பவே நல்லது. அதனால் நாம் சாஃப்டான தோலாக இருந்ததுன்னா நாம் அந்த தோலோடையே சேர்த்து கட் பண்ணி சமைச்சிக்கலாம். நான் இப்போது கொஞ்சம் தேவையில்லாத இடங்களில் மட்டும் எடுத்திருக்கேன், மற்றபடி தோலோடு தான் நான் கட் பண்ணியிருக்கேன். பீர்க்கங்காவை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணோன்னா நமக்கு சீக்கிரமே வெந்துடும். கொஞ்சம் பெருசாக கட் பண்ணோன்னா நமக்கு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நான் இன்றைக்கி நல்ல சின்ன சின்னதாக பீர்க்கங்காவை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக 2 பீர்க்கங்காவையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சட்னி செய்கிறதுக்கு ஒரு 8 சின்ன வெங்காயம் தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 பெரிய பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் தோல் நீக்கிட்டு. ஒரு பெரிய சைஸ் தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 2 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். இப்போ நாம் சட்னி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்து செய்கிறது நல்லது. நான் இப்போ 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் இல்லாத பட்சத்தில் நீங்கள் என்ன குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். நான் தோல் நீக்கின முழு உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது ரெண்டும் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். மிதமான தீயில் வச்சு இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்ததுக்கப்புறமா இதை நாம் வேறு ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். இப்போ இந்த உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் இருக்கட்டும் தனியாக. இப்போ நாம் அதே பேனில் எண்ணெய் இல்லைன்னா எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் எண்ணெய் இருக்கிறதுனால நான் எண்ணெய் ஊற்றலை. நாம் எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் பூண்டு 2ஐயும் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ இதில் 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு கூடவே நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி உங்களுக்கு பிடிக்காதுன்னா தக்காளி வேண்டான்னு நினச்சிங்கன்னா தக்காளிக்கு பதிலாக கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். பருப்பு ஏன் தனியாக வறுத்துட்டு எடுத்து வச்சுருக்கோன்னா பருப்பு ஏற்கனவே கரெக்டான பக்குவத்தில் வறுப்பட்டுருச்சு. திரும்ப நாம் அதையும் சேர்த்து ரொம்ப நேரம் வதக்கும் போது பருப்பு எல்லாம் ரொம்ப கருப்பாகிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நாம் ஃபஸ்ட்டு அதை வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம். தக்காளி சேர்த்துட்டு அதில் உள்ள தண்ணியெல்லாம் வற்றுற அளவு மட்டும் வதக்குனதுக்கப்புறமா நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற பீர்க்கங்காவை சேர்த்துக்கலாம். பீர்க்கங்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். நம்ம இப்போது அடுப்பை மிதமான தீயிலேயே வச்சு வதக்கிக்கணும். ஏன்னா பீர்க்கங்காவிலே நமக்கு கொஞ்சம் தண்ணி வரும். நாம் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. அதனால் அடி பிடிச்சிடாமல் இருக்கணும்னா நம்ம மிதமான தீயில் வச்சு வேக வைக்கணும். எல்லாத்தையும் நல்லா கலந்து 1 நிமிஷத்துக்கு வதக்குனதுக்கப்புறமா நாம் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷம் ஃபுல்லாக அப்படியே மூடி வச்சிடாமல் நாம் அப்பப்போ ஓப்பன் பண்ணி 1 நிமிஷத்துக்கு ஒருக்க நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கணும். ஏன்னா பீர்க்கங்காயிலிருந்து வர தண்ணியில் மட்டும்தான் நாம் இதை வதக்கிக்கிறோம். நாம் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்கலை. அதனால் அடி பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்காக நாம் அப்பப்போ ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கணும். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கலை. எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு திரும்ப மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நம்ம சின்ன சின்னதாக பீர்க்கங்காவை கட் பண்ணதுனால எனக்கு இன்றைக்கி ஒரு 5 நிமிஷத்தில் பீர்க்கங்காய் நல்லா வெந்துருச்சு.
அப்பப்போ ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் பீர்க்கங்காவை வேக வச்சதுக்கப்புறமா ஒரு 3 ஸ்பூன் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு அந்த சூட்லேயே நம்ம நல்லா ஒரு அரை நிமிஷத்துக்கு மட்டும் கலந்து விட்டு தேங்காவையும் வதக்கிட்டு ஒரு கொத்து போல் கருவேப்பிலை சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு இப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் கலந்து வச்சுட்டு இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம வதக்கின பொருட்கள்லாம் நல்லா ஆறிடுச்சு. இது கூடவே நாம் வறுத்து தனியாக எடுத்து வச்சுருந்த கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இப்போது ஒரு அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் செய்கிற சட்னி அளவை பொறுத்து உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம ஒரு சுற்று அரைச்சதுக்கப்புறமா தேவையான அளவு ஒரு டம்ளர் அளவு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இதுக்கு நாம் இப்போ வதக்குன அதே பேன்லேயே ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் அளவு கடுகு, 1/4 ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததும் 2 காஞ்ச மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒருக்க கலந்து விட்டுடலாம். அப்புறமா நாம் அரைச்சி வச்சுருக்கிற சட்னியை இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தாளிச்சிட்டு அதில் சட்னியை சேர்த்து ஒரு வாட்டி கொதிக்க வைக்கிறதுனால நமக்கு நல்ல சட்னி சூடாக இருக்கும். சூடான இட்லியோட சூடான சட்னி தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துக்கிட்டேன். இந்த டைமில் நீங்கள் சட்னி உங்களுக்கு திக்காக வேணும்னா இந்த மாதிரியே விட்டுடலாம். இல்லை தண்ணியாக வேணும்னா நம்ம தேவையான அளவு தண்ணி இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு தடவை கொதிக்க விட்டுடலாம். பீர்க்கங்காவை நம்ம என்ன தான் சுவையாக கூட்டு பொரியெல்லாம் செஞ்சு கொடுத்தாலும் குழந்தைங்க அவ்வளோவா விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இட்லி தோசைக்கு இந்த மாதிரி ஒரு சட்னியாக பீர்க்கங்காவை செஞ்சு கொடுக்கும்போது அவங்க அது என்னன்னே தெரியாமல் நல்லா சாப்பிடுவாங்க. அதோட சத்துக்கள் எல்லாம் கிடைக்கும். பீர்க்கங்காவில் நிறைய சத்துக்கள் இருக்குது. கண்டிப்பாக இதை இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். நான் இன்றைக்கி இட்லியோட இந்த சட்னி செஞ்சுருக்கேன். இந்த டேஸ்டான ஹெல்த்தியான சட்னியை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.